வேண்டிய நன்கு செய்ய வேண்டும். அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேலை வகுத்து தாரை துண்டு கொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடனுப்பான். கட்டிடத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாங்கி. முதல் உத்தரவு விருதுநகர் கிடைக்க மாட்டானா என்ன சொல்லுவாங்க? தாயில் பிறந்த கோயில் இல்லை. உங்க அம்மா காலில் 100 முறை நீ விழுந்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டனா நீ நினைக்கிற பொம்பளை பிள்ளை கிடைப்பா கிடைக்க மாட்டாங்கிறத நான் சொன்னதுக்கு உத்தரவு கிடைக்கும். கிடைப்பா அல்லது கிடைக்க மாட்டா அப்படின்னு சொன்னதுக்கு உத்தரவு கிடைக்கும். உங்க அம்மா காலில் உத்தரவு காலில் உத்தரவு வாங்க நீ உனக்கு கேட்டா அவளை அடிச்சு கீழே தள்ள முடியுமா? அடிச்சு தள்ளி அதிகமா பேசுறது உண்டா? அப்ப அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா வாழ்க்கையில? பல காலத்துல சொல்லுவாங்க, கொடுத்தாத்தான் சாமி, கொண்டு வந்தாத்தான் மாமி. மாமியா ஏதாவது கொண்டு போட்ட மருமகளுக்கு மருமகளுக்கு புரிஞ்சு கடவுளா இருந்தாலும் நினைச்சதை கொடுத்தாதான் மதிப்பான், இல்லைன்னா மதிக்க மாட்டான். அது மனிதனுடைய இயல்பு. கொடுத்தா சாமி, கொண்டு வந்தாதான் மாமி. அதான் உண்மை. நம்ம நாட்டு கலாச்சாரம். உன்னுடைய ஆத்ம சக்தியை பற்றி நான் அறிந்து பார்க்கும் பொழுது நீ என்னை ஏற்றதுக்கும் பேசுறதுக்கும் உனக்கு நான் வாக்குதலுடைய நிலைமையில இருக்கேன். எப்படி இருக்கேன்? என்னைய ஏற்றதுக்கும் இவன் பேசுறதுக்கும் நான் வாக்குதலுடைய நிலைமையில இருக்கேன். இப்போ இவங்க வீட்டில் உள்ளவங்க அந்த பிள்ளைய வந்து பக்குவப்படுத்தி உன் பக்கத்துல வரவிடாம தடுத்தாங்க. நீ உன் மனதை பக்குவப்படுத்திக்கிறது தான் நல்லது. அடுத்த முயற்சி எடுக்காமல் இருப்பது காரணம். நான் பொய்யால சொல்ல முடியும். உன் மனக்கருத்தை புரிஞ்சுக்கிட்டேன்டா. திருமாத்தார கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லுவான், முடிஞ்சு வைக்க முடியுமாக்கா? இல்ல, நான் நினைக்கிறதுக்கு மேல இருந்து உத்தரவு வரணும்டா. கொஞ்சம் பொறுமையாயிடும். சரியா? பொறுமையாயிரும். உங்க அம்மாட்ட 100 முறை மன்னிப்பு வாங்கிக்குவா. சரி, காரணம் விடு, பத்திரமா கொடுக்குறா. இப்ப நேர போய் உங்க அம்மாவை பார்த்துருவியா? நீ எப்படி முடியும்? உங்க அம்மா உங்க ஊர்ல இருக்கா? நீ எந்த ஊர்ல இருக்க? பக்தியை பெருக்கிக் கொள். கருத்தாமிக்கு தொழில் தோதுவாக கேட்டது யாருப்பா? தம்பி, ஒரு மேனியை ஆராய்ந்து பார்த்தேன். இடது பக்கத்து இடுப்பு, தொடை, கால், விரல் இவைகள் அப்பப்போ விறுவிறுத்து மரமரத்து போய் உனக்கு வேதனையை கொடுக்கிறதாம். உண்மையா? இதனால எனக்கு 2.25 ஆண்டுகள் என் தொழில நஷ்டமும் மன வருத்தமும் கடல்கள் அடைந்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய குடும்ப வாழ்க்கையில உள்மனதுக்குள்ள பிரிவு, வெளிமனதுக்குள்ள நாடகம் ஆடி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால என் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், என் தொழிலையும் நல்லா இருக்கணும், என் உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன காரணம்ங்கிறது தெரியும் என்பது ஒரு கேள்வி. காரணம் பக்கத்துல வரா. நாகம் சொந்தமான கோயில்
புற்றுக்கோயில் எங்க இருக்கு? புற்றுக்கோயில் எங்க இருக்கா? புற்றுக்கோயில் என்னடா ஆகும்? இவ்வளவு விவரமா சொல்லித்தான் நீ புரிஞ்சுக்கணுமா? கால் ஒன்றும் எதுக்கு இவ்வளவு உருட்டுட்டு விடாது? எதுவும் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருந்தியா இருக்குனால பாக்கிறதா? யாருடைய விஜயத்துக்கும் எழுதி எங்கேயும் கையெழுத்து போடணுங்கிற நிலைமை உனக்கு வரக்கூடாது. அது ஒரு பெரிய பிரச்சனை உனக்கு உனக்கு. இந்த சூழ்நிலைக்கு கிரகங்கள் காரணம், சைவர்கள் காரணம் அல்ல. வீணாக யார் வந்து பழி போட வேண்டாம். உனக்கு தொழிலை வளப்படுத்தித்தார, கடனை திருத்தார, வேற என்ன வேணும்? அந்த பணம் உனக்கு வந்து சேரும். எத்தி உண்டு யாருக்கும் தகராறு முடியாத கருதாமிக்கு பிள்ளைகள் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க என்னப்பா அவங்க ஊர் எல்லைக்கு போன சிவபெருமான் வராரு. சிவன் கோயில் எங்க பாருங்க, பக்கத்துல இருக்காரா? கங்கை அங்காளம்மன் இருக்காளா? வாய்ந்து இருக்கா? எல்லைக்குள்ளே இருக்கா? கால் வந்துட்டோமா? எனக்கென்ன மனக்கவலை, என்ன வேணும் உங்களுக்கு? உன் பெரிய பையனை பத்தி தான் நீ முதல்ல என்கிட்ட கேட்கணும். அவனுடைய மனநிலைகளை பார்த்தேன். உன் பெரிய பையனுடைய மனநிலை மைண்ட் அப்செட் ஆனது மாதிரி ஒரு இடத்துக்கு போகாம, ஒரு வேலையிலையும் தலையிடாம சிவனேன்னு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கான். உண்மையா? அவனுக்கு என்ன வழி பண்ணினா சரி வருங்கிறத பத்தி சிந்திக்காம நீ வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு கேட்கிய, அவனுக்கு வேற 3 மாதத்துல கிடைக்கும். அவனுடைய வாழ்க்கையை தான் உங்க வாழ்க்கையே உயரும். பெரிய பையன் ஒருத்தரால் பாதிக்கப்பட்டிருக்கான். அவன் மனத்தை காப்பாற்றி வெற்றியாகிட்டு இருந்தா போதுங்களா? காலம் வேற என்னப்பா வேணும்? பிள்ளைகளை காப்பாற்றி தரேன். பௌர்ணமி பொழுது உன்னுடைய வழிகளை நீக்கிட்டான். கருதாமிக்கு எது உனக்கு வா அம்மா அங்க இருக்கா? என்ன செய்யணும்? என்ன தொழில் ஏன் கொடுத்த நீ? கால் வந்துட்டோம். கருதாமிக்கு நீ இழந்த பணத்தை நான் வாங்கி தந்துடுறா. அதே மாதிரி நீ வச்சிருக்கக்கூடிய நடத்தக்கூடிய தொழில கொஞ்சம் மன வருத்தம். ஒரு பொண்ணு ஒண்ணு குறுக்க வாரா, அது வேணுமா வேண்டாமா? வேணும் வேண்டாமா? வேணும். இந்த பேர வேண்டாம். கருதாமிக்கு அப்படியா? வட்ட வட்ட பாத்தி வெட்டி திருச்செந்தூர் எல்லை. திருச்செந்தூர் முருகா வெற்றிவேல் முருகருக்கு, வீரவேல் முருகருக்கு, சக்திவேல் முருகருக்கு. ஒன்பது மாதங்கள் பொறுத்திருந்தால் என் அருளால் உனக்கு சில கோடிகள். அதுல உனக்கு சொத்தை மீட்டி வெற்றியாக்கிட்டார்.
ஐப்பசி மாதத்துக்குள்ள கல்யாணத்துக்கு ரெடியாகி வெற்றியை நடத்திட்டார். பௌர்ணமிக்கு வரும்போது குணமாயிட்டு ஒண்ணும் பாருங்க. தர்மசாமிக்கு அதே கோபிச்செட்டிப்பாளையம் தொழிலை பற்றி மன வருத்தப்பட்டு வந்த மக்கள் என்ன தொழில்னு சிங்கார புன்னகை கண்ணார கண்டா சங்கீத வீணையும் ஏதுக்கம்மா கர்மம் 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 மூணு வருஷமாவே தொழில சகலையோகம் எதை எடுத்தாலும் நஷ்டம் பண கஷ்டம். சும்மா ஏதோ வேற போர் இல்லாம இந்த வண்டியை ஓட்டிட்டு வாழ்க்கையை ஓட்டு இது கூட நம்ம விட்டு பரிவீரமுங்கிற ஒரு பயம் உள்ளத்துல அதை காட்டி காட்டி பணத்தை வாங்கி வண்டியை ஓட்டியாச்சு. வீட்டுவது எப்படின்னு தெரியலையே கற்பசாமி, அதான் உன்னை பார்க்க வந்தோம்னு சொல்றேன். ஆதியே அந்த மேலுள் பெரும் ஜோதி தலைக்கு மேலே நாகத்தை சூடிய அம்மன் கோயில் உங்க ஊர்ல இருக்கா? கண்ண முடிச்சாப்பா கடல்ல இருந்து உன்னை மீட்டி தாரேன், இந்த தொழிலை வளமாக்கி தாரேன். ஒரு பக்கத்து கால்ல ஒரு வீக்கமும் வலியும் அடிக்கடி வருது கற்பசாமி, அதுக்கு என்ன முடிவு வச்சிருக்காங்க? அப்புறம் உனக்கு இருக்க செய்வ நோயில போனாருப்பா, உடம்புல ரத்தம் குறையுதான். இந்த நோய் இது வராம உன்னை காப்பாத்துற, கடன் இல்லாம வச்சாரு. ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா, அந்த நோயை தீர்த்தாரு. சந்தோஷம். ஒரு 18 நாள் கணக்கு எனக்கும் என் சகோதரிக்கும் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து தர வேண்டும் கர்மசாமி. என்ன பண்ற பாருப்பா, உன் இடத்துக்கு பிரச்சனை முடித்தாலும் நான் உத்தரவாகிட்டேன். இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை தொடருமா நிக்குமாங்கிற ஒரு குழப்பமான கேள்வி உன் இடத்துல இருக்கு. இப்போ உன் பேருக்கு எந்த ஒரு ரிஜிஸ்டர் எந்த ஒரு டாக்குமெண்ட் வைக்கிறதுக்கு நான் விரும்புறேன். அதனால இருக்கு இஷ்டம் தான், இல்லைன்னா வெளியே போ. நீ இல்லாம எனக்கு வாழ முடியும், எனக்கு வேற வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அதனால நீ இப்பவே உனக்கு வேற வழியை தெளிக்கிறது நல்லது, என்னைய நம்பி நீ இருக்காத அப்படின்னு எல்லாரும் சொல்லி முடிச்சுட்டாங்க. அதனால அந்த வாழ்க்கை சரிவரமா வராதான்னு எனக்கு முடிவெடுக்க முடியல. நான் ரொம்ப தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன் கர்மசாமி ஐயா, எனக்கு ஒரு தெளிவு கொடுங்க என்பது ஒரு கேள்வி. உன்னுடைய ஆத்மாவை நான் பார்த்தேன். நீ இருதார யோகத்தோடு வாழறதுக்கு பிறந்த மகன். ஆனா ஒரு தாரம் உனக்கு முற்பிறவியை கழிந்து விட்டன. ஆனா இந்த நிலையில உனக்கு கொடுக்கக்கூடிய விடையை ஆடி 30 வரை பொறுமையாக நிறுத்தி வை என்று உத்தரவு. 3 மாதங்கள் பொறுமையாக நான் ஜெயித்து தாரேன். அந்த முடிவுகள் வரும், என்னை கேள்வா. அதுவே சாமி, நான் ஒரு தொழிலை நினைச்சிருக்கேன், அது எனக்கு நடக்கணும். எனக்கு அதுக்குரிய எக்கனாமிக்கல் ப்ராப்ளமும் தீரணும்னு கேட்டு வந்துருவாங்க. யாருப்பா? பொருளாதாரம் சுலபமாக கேட்டு வந்தது யாரு? கோபிச்செட்டிப்பாளையம் வைத்தியர் 1
நீ இருக்குதா? நான் என்ன சொல்லணும் எனக்கே புரியல. எனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கோ? ஏன்னா நீங்க ஜாப்புங்கிறீங்க, நான் தொழிலுங்கிறேன்டா. நீங்க இங்கிலீஷ் சொல்லி நான் சாப்பிடுறேன். நம்ம இங்கிலீஷ் படிக்கிறோம், நமக்கு தெரியும். இருந்தாலும் சாமி திமுறல இங்கிலீஷ் பேசுவாருமா, ஒத்துக்கிட மாட்டான். சொல்ற காலம்ப்பா. All languages I know. என்ன தொழில் பார்க்க பார்க்கவா? ஒன்னும் ஒருத்தன் ஐடியா கொடுத்து ஷேர் மார்க்கெட்டுக்கு கூப்பிடுவான். அங்க போயிட்டா நீ முழு ஆண்டியா ஆயிடலாம். யோசனை எப்படி? போக மாட்டோம்னு என்கிட்ட சொல்லு. இப்ப இருக்கிற தொழில நான் ஓகே பண்ணி தரேன். போக மாட்டியா? கால் ஏன்னா பிள்ளைகளை வாழ வச்சுதான் நம்ம பிறந்திருப்போம். இவன் கேடான வழியில போனா நம்ம கட் பண்ணணுமா வேண்டாமா? இப்ப நீ வச்சிருக்கக்கூடிய இந்த தொழில் நீ எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இது நடக்குமா அப்படின்னு ஒரு சில சிந்தனையும் கற்பனையும் உண்டு. ஆனா இந்த தொழிலை உனக்கு நான் வளமாக்கி கடன் படாம காப்பாற்றித்தரேன். இன்னும் ஒரு புதுமையாக ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சு இன்னொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துட்டு இருக்கு. செப்டம்பர் 20ஆம் தேதி வரை பொறுமையாக இருந்தால் அதுவும் நடக்கும். வேற என்ன வேணும் உனக்கு? செப்டம்பர் மாதம் வரை பொறுமையாகிட்ட அதுக்கு வந்து சரியாகும். இப்ப இருக்கிற தொழிலையும் வளமாக்கித்தாரே, அதையும் நடத்தித்தாரே. வீணாக மனம் குழம்பாதே. அப்போ இது என்ன மாதம்? வைகாசி. வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி 4 மாதம். 412 120 நாட்கள் பொறுமையாக இருந்தால் உனக்கு என்ன வெற்றியாகும்? என்ன செந்தமிழ் நாட்டுக்குள்ள அணிவான தொழில் வெற்றியாகும். புண்ணியம் அடைஞ்சுற கூட்டுவா சரியா நல்லா இருக்கும். கருமசாமிக்கு பொறுமை வேண்டும், உத்தரவுகளுக்கு வெயிட் பண்ணணும். கருமசாமிக்கு நாகப்பட்டினம் வாங்க. நாகப்பட்டினம் எல்லாம் வாங்க. நலம் இரவல் தந்தவன் கேட்கின்ற அனதை இல்லை என்றால் விடுவான உறவை அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவான கூப்புறதாடே கிடைக்காது அது போட்டு போனால் திரும்பாது போனால் போகட்டும். இடம் அனைத்து விதமான மன வருத்தமும் குழப்பமும் குடும்பத்தில் நடந்திருக்கு. இந்த அடிப்படையில் நமக்கு தெய்வ விளைப்பாளர்கள் நடந்திருக்கு என்பது உண்மையாகும். அதனால இப்போ தொழில் சம்பந்தமான விஷயம் காலப்படி இந்த காலப்படி கம்ப்யூட்டர் அங்கே போற கம்ப்யூட்டர் சம்பந்தமான வேலை தெரியுமா? பணம் எங்கேயும் போட்டியா? எங்க போட்ட? ஷேர் மார்க்கெட் கம்ப்யூட்டர் இல்லாம பண்ண முடியுமா? வரலாம். இப்ப அந்த பணத்தை பெற முடியுமா முடியாதாங்கிற குழப்பம் உனக்கு. அந்த பணத்தை நான் வாங்கி தரேன், குழப்பம் இல்லாம நடத்தி தரேன். வேற என்ன வேணும்? குடியிருக்க சொந்த வீடு தாரேன். இந்த ஆண்டுல எல்லாமே நடக்கும். தொழிலும் நடத்தி தரேன். ஒரு இடத்தை விற்கணும், பணம் வந்த கருமசாமிக்கு மைக் இல்லை. அப்படியா? ஆமா, பெருமாள் கோயில் எங்க இருக்கு? இதோ என்னுடைய இடது கையிலே துளசி மாலை போட்டு எப்பெருமான் நாராயணன் வந்து இருக்கிறார். அதுல இருந்து சில நேரங்களுக்கு போனால் ஆஞ்சநேய பெருமானும் இருக்கிறார். இருக்காரா? சிவனும் வைஷ்ணவனும் சேர்ந்து இருக்கிற சக்கர நாராயண மூர்த்தியாக இருக்கிற இடம் எங்கே இருக்கிறது?
காரியம் ஜெயிச்சாச்சே. முத்தம்மா முத்து மாரியம்மா திக்கு தெரியாத காட்டில் தட்டு தடுமாறி திரிகின்ற வேளை. மாரியம்மா இங்க இருக்கா? புரட்டாசி மாதத்திற்குள் உன் பிள்ளையை சம்மதிக்க வச்சு கல்யாணம் நடத்த வெற்றி நடக்கும். அதுல இருந்து 6 மாதங்களுக்கு பிறகு ஆம்பளை பையனை விட்டுட்டாரு. நகை நட்டுகளை சேகரித்து வை, பண பதவிகளை ஒன்றாக விரைந்து வை, எல்லாம் வித்தியாசம். யாருக்கு பணமுக்கா பாண்டி ஏறத்து மாத்தி வைப்போம். ஏன் திசை வேணும்? உங்களுக்கு ஆரம்பிச்சு போங்க. கருதாமிக்கு என்ன பிள்ளை கொடுக்கணும்? ராமமூர்த்தியும் பேர் வைக்கணுமா? குழந்தைவரை கேட்டு வந்தவங்க பக்கத்துல கனி வருகவே வருகவே ஆபரேஷன் யாருக்கும் ஆரம்பிச்சா உங்களுக்கு ஆம்பளை பையன் பிறப்பான், அறுவை சிகிச்சையும் தான் பிறக்கும். அந்த பிள்ளையின் பேரு ஸ்ரீராம் அப்படின்னு அறிவிக்கணும். என்ன அறிவிக்கணும்? ஸ்ரீராம்னு அறிவிக்கணும். எப்ப நடக்கும்? ஆவணி திருவோணம் கடந்து நடக்கும். ஆவணியில திருவோணம்னு ஒரு நாள் வருது. அந்த ஓணத்துக்கு பின்புதான் சாமியுடைய அவதாரத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெற்றி அடைந்து வருவார், ஆனந்தமாக இருப்பார்கள். இன்னையிலிருந்து உங்களுடைய இன்ப வாழ்வு தொடங்கும், ஆனந்தம் பெருகும், அற்புதம் நடக்கும். கர்மதாமிக்கு பழங்களை இந்த சன்னிதானத்தில் வச்சே சாப்பிடணும். இந்த வாழைப்பழம் 70 பழத்தை வீட்டுக்கு குடிக்கிறோம். ஏன்னா எல்லாரும் ஒரு டீ குடிப்போம், நானும் குடிப்பேன். அப்படி நானா சொன்னேன், அதான் நான் இன்னைக்கு சொல்றேன். அவன் மரத்தை மாத்தி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நேரம் வந்தாச்சு. சத்து பொறுமையாக இருக்கும். உனக்கு சோதனை காலம் நடக்கு. ஆபத்து இல்லாம காப்பாத்தி அவன் நேர போய் சம்பாத்தியம் பண்ண வரைக்கும் உன் குடும்பத்தை நல்லா இருந்தா போதும்டா. பெண்ணை அவசரப்படாதே, நிதானமாக என்னை சிந்தித்துக்கள். காரணம் அதுபோல தூக்குதான் எவ்வளவு பொறுப்பு அவனுக்கு. ஒன்ன போல அவனை பிளைட் ஏற்றி விட்டுறேன். தைரியமா மன அமைதியாக என்னை பிரார்த்தனை செய்து எல்லா விஷயத்திலும் வெற்றி அடைவார். நாமக்கல் நாமக்கல் தொழில் தோன்றதாக மரவர்த்தப்பட்டு வந்த மகன் பாப்பா காரணம் சொல்லலாம். இதுவரை நீ பார்த்த தொழில பல லட்சங்கள் நஷ்டமாயிடுது. இப்பவும் ஒரு இடத்துல இருந்து உனக்கு பணம் வர வேண்டி இருக்கு. அது வரலையே கர்மசாமி, நான் பேசி பிரயோஜனம் இல்லாம போயிட்டேன். நான் அடுத்தவங்கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறேன். இதுக்கு என்ன செய்யுன்னு கேட்கிறேன். உனக்கு பணத்தை வர வைக்க உன் தொழிலை நடத்திட்டாரேன். வேற என்ன வேணும்? பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பாப்பாயாக, பௌர்ணமிக்கு உத்தரவு கேட்டு ஆனந்தமாயிடுவார். அதை முடிச்சுட்டாரேன் தைரியமா. அதே நாமக்கல் தலைவன் தலைவி, கணவன் தலைவியாக வந்தது. தலைவன் தலைவி நாய்க்கொரு பழி நேர்ந்த மகத்தில்
என்னப்பா வேணும்? கடவுளுமா தங்கச்சி என்ன விஷயம்? இவன் எதுக்கு முன்னாடி நிக்கிறேன்? அப்படியா? கால் வந்துடும். யாப்பா பேக் அடிக்க? அது உனக்கு என்ன பண்ண நிக்குது? சும்மா உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய பத்திரத்தை ஒருத்தர் லாக் பண்றான். அதை மீட்டு தரக்கூடிய நேரம் இப்ப வந்துருச்சு. நல்லா நீ புரிஞ்சுக்கணும். சரியா? 1 2 3 ஜூலை மாதத்துக்கு உட்பட அதை வித்து தரத்துக்கு ஏற்பாடு பண்ணி உன் கலனையும் திட்டு வெட்டியாக்கி தந்தா போதுலாம். கால் வந்துடும். கர்மதாமிக்கு அதே நாமக்கல் எல்லை தன் பிள்ளையை பத்தி கேட்டு வந்தவர்கள் யாரப்பா? வித்து தாரேன். ஒரு இடத்துல வாங்கின பணத்தையும் கொடுக்க வைக்கிறேன். இன்னும் பணம் தரேன். வேற என்னமா வேணும்? படிச்சுவாங்க. இந்த ஆனந்தம் பௌர்ணமிக்கு வந்து தருங்க. பாப்பா கால் வந்துவா. என்னை யாரென்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இது நான் பாடும் பாடு உண்மை. என்ன செய்யணும்? எந்த மன கோயில் சிலையாக இருந்தாடம்மா, மலரோடு மலராக தவழ்ந்தாடம்மா. கணவன் மனைவி பிரிஞ்ச பிறகு பாடப்பா. அப்படி பிரிவுதான் நினைச்சு அதான் நீ வந்தோடனே அவங்க பாட்டை எடுத்து விடுவேன். இப்ப என்னப்பா செய்யணும்? நல்ல பொருந்துக்கா. டைவர்ஸ் தான் கரெக்ட். இனிமேல் அந்த இரு துன்பங்கள் ஒட்டாது. புதிய வாழ்க்கையை அமைத்து புனிதமாக்கி தருகிறேன். காலம் சொல்லலாம். ஒரு வெற்றியாளர் கொடுத்திருப்பான் மகனுக்கு. நல்ல மாலையாடு, வண்ணமுள்ள மாலையாடு, வளமான மாலையாடு. மறுமணமும் திருமணமும் வெற்றியாக நடக்கும் மகனே. எல்லா வாழ்வும் சிறக்கும். விதியென்று ஒன்றை வென்றார் யானை. மதியால் வெல்ல முடியும் என்று வார்த்தை இருந்தாலும் அதுவும் விதி இருந்தால் தான் முடியும். இனி கஷ்டம் இல்ல, வாழ வைக்கிறேன். சந்தோஷம். கர்மதாமி, என்னுடைய சர்டிபிகேட், என்னுடைய எவிடன்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கு. எனக்கு வேலை வேணும். யாருக்கு? மாமா. எங்கமா இருக்கு சர்டிபிகேட்ல? கொடுத்தாங்களா உனக்கு திருப்பி? வேலையும் தரல, சர்டிபிகேட் தரலையே. பாருங்க அப்பா இங்க உனக்கு வேலை கிடைக்கும் உத்தரவாயிடுது. முதல் மாத சம்பளத்தை கோயில் அன்னதான கட்டளைக்கு ஆனந்தமாக புண்ணியமாக இருப்பாய். புதிய வீடு அமைத்து தருவேன். 2 கார் வாங்கி தருவேன். ஆனந்தமாக இருப்பாய். காரணம் கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு நெஞ்சு வலி. யாருக்கு நெஞ்சு வலி? நாமக்கல். யாருக்குமா நெஞ்சு வலி? உடல்நிலை சரியில்லாம கேட்டவங்க யாரு? வாங்க வாங்க. ஆனந்தமாக வேலையும் உண்டு, உயர்ந்த வாழ்க்கையும் உண்டு, மன தெளிவும் உண்டு. கையில எடுத்தோம்னா ஏன் தேவையில்ல பயப்பட ஓ வந்து நல்லா ஆனந்தமாரே போயிட்டு வா. அவனுக்கு தாத்தா காவல் போமா யாரு? அவ்வளவுதான். மாறி மாறி என்னோட போகலாம். ராணாதே
அம்மா இவருக்கு சொல்லவா உனக்கு சொல்லவா? இவருக்கு நீ வாழ்நாட்கள் முட்டாட்சி. அதனால இவருடைய எதிர்காலத்துல சொல்லணும். இவன் ஒரு விவரமும் புரியாம இன்னொரு சொல்லவா இருக்கான். உண்மையா நான் அவதான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால இவங்க மனோநிலைகளை சீர் பண்ணி வெற்றியாக்கி தெளிவாக வாழ வச்சா போதுங்களா? பராமரிப்பா இருக்க வச்சேன். கால் வந்துவான். ரொம்ப பேசாத, நான் பேசுறது மட்டும் கேளு. அதுக்குள்ள அங்கிருந்து இங்க வந்துருக்கேன். ஏற்கனவே வெயிட் பண்ணுறதுக்கு அப்படின்னு உண்மை தானே? எக்ஸாம் யாராவது இருக்கீங்களா? யாராவது எக்ஸாம் எழுதிருக்காங்களாப்பா? வேலைக்கு தோணுமா எக்ஸாம் எழுதுறாரு? ஆமா, இந்த பையனை காப்பாடித்தானே, வெற்றியாகித்தானே. நல்லா பேசலாம். தொழில் சம்பந்தமாக முயற்சி செய்து வெற்றி அடையவில்லை என்று வேதனைப்பட்டு மகன் காரணம் சொன்னான். என்னடா தொழில் தம்பி? தன்னோடமா பேசுவான், தன்னோடமா பேசுவான். இப்ப 1.5 வருஷமா உனக்கு தொழில் விட்டு நல்லா ஆயிடுது. அதனால பணம் கொண்டு போனாலும் நீ நினைக்கிற மாதிரி வண்டி அமையாட்டு தரப்பு இருக்காது. சரிதானா? ஆனா துணைக்கு மட்டும் ஒருத்தி வார யாருன்னு பார்க்கணும். கால வைக்கலாம். ஒரு பெண்ணால உனக்கு பிரச்சனை வரக்கூடிய நிலைமை இருக்கிறா. என்ன வழக்கத்தை கைவிட்டு தொழிலை இங்கே இருந்து வெற்றியாக்கி தர வர வெற்றிகள் வரைக்கும் 4 வண்டி போன மாசம் வாங்கிடுவோம். 1 வயசில் 2 வயசில் 3 நாமக்கல் உத்தரவு போகலாம். தேசியம்பட்டி எல்லை, தேசியம்பட்டி நமக்கு உட்காருங்க. தேசியம்பட்டி எல்லை நமக்கு உட்காருங்க. அது உடனே அடுத்த வாரம் பேசுறீங்க. சொத்தை முடிச்சுடா போதுமா? உங்க அப்பா என்னடா சொல்லுவா அந்த சொத்துக்கு? சரி, இப்ப அந்த சொத்தை யார் கடை கொடுத்துருக்கா? அப்பா கூட பண்ற சகோதரி என்ன பண்றா? மலையில யாரும் நனையாதுங்க. பக்தர்கள் எல்லாரும் உள்ள வந்து நின்றுங்க. அந்த சொத்தை உனக்கு விலங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா அடிச்சு வரும். கொரோனா காப்பாற்று அப்படியா அப்படியா அப்படியா? கேரள தேசம் மலையாளம் மலையாளம் கேரளத்தில் ஆள்கார் எல்லாம் திருப்பூர் ஆள்காரும் வந்தீங்க. மரக்கடோடி மரக்கடோ ஓ கடோடி இவன் சரியாக வாய்ப்பு இருக்காம இருப்பான், அதனால இவனுக்கு மூளை நரம்பியல் குறையா மனதிலை கூடாதான்னு பார்த்தேன். நரம்பியல் குறை இவனுக்கு பிறப்பிலேயே இந்த சூழ்நிலைகளில் சில விதிமுறைகள் அமைக்கப்பட்டது. அதனால இவனை பேச வைக்கிறதா அப்படின்னு உத்தரவாயிடுது. பேச வைக்க என்ன வேணும்?
கால விட்டுவான். வாங்க பக்கத்துல வாங்க. அந்த பையன் பேரு சொல்றா கண்ண முடிக்கா அந்த பையனுக்கு எந்த ஆபத்து இல்லாம எழுந்து நடமாடி சர்வ ஆரோக்கியத்தோடு கொண்டு வருவான். வந்துருவான், காப்பாற்றுவான், சுற்றுவதற்கு தருவான், வெளிநாட்டுக்கு சென்று வருவான், காப்பாற்ற. அதே பாலக்காட்டு எல்லை என்னுடைய பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாம் அமைச்சு கொடுக்கறது கேட்டு வந்தவங்க. பாலக்காட்டு எல்லை பாலக்காடு பாலக்காடு கேட்டு வந்தவங்க. இது பாலக்காடு பிள்ளைக்கு என்ன வேணும்? நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து கேட்கணும். பருவம் என்னும் காட்டிலே பறக்கும் காதல் ஆட்டிலே இளமை மீண்டும் வருமா சுகம் தருமா முதுமையே சுகமா கால வகுத்த கணக்கினை அங்கே யார் காணுமா ஆதையே அதை போலே நாமெல்லாம் அதன் மேலே போலே ஆடிடுவோமே. பொறுப்பில்லாமல் நதியில் விட்ட ஒரு ஓடத்தை போல் அவருடைய வாழ்வை தடுமாறிக் கொண்டிருக்கிறது. ஒரு பெண்ணின் சாபமும் அந்த பெண் வீட்டில் செய்த மந்திர தந்திர லீலைகளாலும் உங்கள் குடும்பங்கள் இப்பொழுது மனநிலைகளாலும் உடல் ஆரோக்கியத்தாலும் செல்வத்தாலும் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால இந்த வீட்டுல ஒரு மறுமணம் நடக்குமான்னு கேட்டேன். அந்த பகவதி சிவனின் காரணத்தினால் மறுமணம் நடக்கும். வரக்கூடிய மாசி சிவராத்திரிக்குள் மந்திரம் உண்டாகும். வேற என்ன வேணும்? என்னப்பா வேணும்? முதுகெலும்புக்கு பிரச்சனை வராம காப்பாற்ற என்ன வேணும்? வெற்றியாக நடக்கும். செப்டம்பர் வரை பொறுமையாக இருப்பாய், பணம் கிடைக்கும். மாமா ஒரு முறை கேட்கா மகளே, என்ன வேண்டும்? எந்த நோய் பிடி இல்லாமல் சர்வ ஆரோக்கியத்தோடு மங்களகரமா வாழ வைக்க இன்னொரு வீடு அமைக்கும் பெற்றுப்பாய். ஆனந்தம் படிக்கலாம். கர்மதாமிக்கு எங்கேயோ கோயிலுக்கு அன்னதானம் செய்யறதுக்கு வேண்டுதல் உண்டா? எந்த கோயில்? அதை அடுத்த மாதம் செய்ய வேண்டும். அவரை விடக்கூடாது. போயிட்டுவாங்க. தங்கம் 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 வெற்றி உண்டு. கர்மதாமி பாலக்காட்டு எல்லை என்னுடைய குழந்தையின் வளர்ச்சியை பெருமைப்படுத்தி வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க. எடுத்தாச்சா? அந்த நெருப்புல ஒரு இடத்துல போட்டு நெருப்புல விட்டு யூரின் பண்ணி விட்டுப்பா. அந்த தீய சக்தி அழிஞ்சிடும். அடுத்து உங்களுக்கு எதா வளர்ச்சி வராங்க. மெல்ல மெல்ல வளர்ந்து வந்துருமா. மரபணுக்கள் கூடியாச்சு. புரியுதா? இப்ப 10% கூடியது. வெற்றியாயிரும். தைரியமா இரு. ஆனந்தமாக இரு. நிம்மதி வருவாய் முறை. கர்மசாமிக்கு அதையும் பாலக்காட்டு எல்லை என் மகனை தனியாக்கி வெளிநாட்டுக்கு அனுப்பி என் பிரச்சனையை திருத்துவீங்களாக இருந்துச்சாமி. உன் கடனை திருத்தா போதுமா? பர்த்தா பாக்கமற்று போய்
மகன் குத்தி முட்டி போய் வாலின் ப்ரோக்ராமுக்கு போகவா வேண்டாமான்னு குழப்பமாய் இருக்கு. ஓகே, கால் எடுத்து வா. திருவனந்தபுரம் தான் தொழிலும் பிள்ளைகளை பத்தி கேட்டு வந்தவங்க எல்லாம் புண்ணியமடைவா காலத்தோடு வேற யாவும் இருக்கமா ஒண்ணு இரண்டு வரங்கள் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். என்ன வராங்க தீர்த்துறேன். இன்னொன்று காலம் பிரத்திமார குழு உத்தரவு. நேரம் வந்தாச்சி, நல்ல நேரம் வந்தாச்சி, வெற்றியோ வெற்றியோ உனக்காக முதல்ல நல்ல வாழ்க்கையை அமைச்சிட்டாரேன். காலத்திற்கு ஏற்பாடும் பண்ணிட்டாரேன். பணம் நிறைய கிடைக்கும். கருதாமிக்கு கருதாமிக்கு ஆமா ஆமா கடலூர் கடலூர் அப்படி சொல்லு. கேரளா கழிஞ்சு கேரளா கழிஞ்சு இன்னும் அடுத்து உண்டு கேட்டோ. கடலூர் கடலூர் எல்லாம் வாங்க. கடலூர் 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 கடலூரா நண்டெல்லாம் ஏற்றுமதி ஆகிறது உங்க ஏரியாவ நண்டு நண்டு கொஞ்சம் அமைதியா இருங்க. நாலஞ்சாட்ட சொல்லியாச்சு. உட்காருமா எங்கூட கூட்டிட்டு உட்காரு வாமா வா. என்ன செய்யணும்? நீ கொடுத்த அமௌண்டா என்னோட கற்பனை பண்ணி நமக்கு இவ்வளவு வரணும்? யாரு சொந்த அமௌண்டா? எங்க கொடுத்த எவ்வளவு? மூணு மாதத்துல உன் பணம் கிடையாது. கருதாமிக்கு அதை கடலூர் எல்லை உடல் ஆரோக்கியமும் என் பிள்ளைக்கு ஒரு நல்வாழ்வும் அமைச்சு தரணும் கேட்டு வந்தவங்க கல்வன் சொல்லலாம். அது எங்க இருக்கீங்க? மலையனூர் அங்காடி ஒரு பாட்டு அங்காளம்மா எங்க இருக்கா? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணுமா? கல்யாணம் நடக்கும். அங்காளம்மன் கோயில போய் ஒரு அர்த்தம் எடுத்து வரணும். முடியுமா? எப்ப பண்ணல? ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையா இருக்கணும். 50 மாதத்துக்குள்ள கல்யாணம் நடக்கும். நிலையான தொழிலும் வருமானம் நடக்கும்.
கருணாநிதிக்கு ராஜபாளையம் ராஜபாளையமாக ராஜபாளையம் வா ராஜபாளையமா அவர் பேர் என்ன? செல்ல ஆஃப் பண்ணு. கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். போற வழியில மாரியம்மன்கிற ஒரு தெய்வம், சேலக்காரின் ஒரு எல்லையில ஒரு தெய்வம், கரும்புகாமின் ஒரு தெய்வம், ஒரு பிள்ளையார் இதெல்லாம் இருக்காங்க. உண்மையா? காரணம் பாரு. இப்பொழுது 6 மாதத்துக்குள்ள அவருடைய பிசினஸ்ல ஒரு பெரிய சந்தேகமும் ஒரு பெரிய நஷ்டமும் ஏற்பட்டு அதுல இழந்த பணங்களை மீண்டும் பெற முடியுமா அல்லது வேற தொழில் நடத்தக்கூடிய தகுதி ஏற்பட்டுமா? இந்த ஏமாற்றத்துக்கு என்ன காரணம்? வேற எதுவும் மன்னிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு வந்தது உண்மை. அதனாலதான் அந்த தடை. நீங்க வெற்றியாக இருந்தா போதுங்களா? காரணம் இந்தாப்பா வெற்றியாகித்தானே அதை அமைதியாக்குறதுக்கு 3 மாத கால அவகாசம் இருக்கு. ஜெயிச்சுவாங்க. அடுத்து முடிச்சுதானே அதே ராஜபாளையத்து எல்லை எனக்கு தொழில் அமைந்து சிறப்பாக வாழணும், அதுக்கு நான் பிளான் போட்டே நடக்கல. அப்படி வருத்தப்படுறேன். யாருப்பா என்ன தொழில்? ராஜபாளையமா திருவிழிக்கு போறா? ராஜபாளையத்துல சேர்ந்தோம். பண்டிதா பத்தேடா இதெல்லாம் சொல்லி உங்களுடைய பக்தி சொல்லுது. ஆனா இங்க அப்படி தம்பி செல்கடை வச்சு ஓட்டணுமா? நிறைய வருமானம் இருந்தா போதுங்களா? சரி, காலம் கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒற்றுமையும் மனநிறைவும் வேண்டும் கேட்க முடியாது. கடனை தீர்க்கிறேன், பணத்தை கொடுக்கிறேன், தொழில வளமாக்குறேன். வா உதானிக்கு அது ஒழுங்குற காலம் விட்டுவாங்க எல்லாரும். அப்படியா? என் தான் வைக்கணும், மாற்றமே கிடையாது. உடம்புல இருக்கக்கூடிய மூலப்பௌத்திரம் என்னும் நோயை 3 மாதங்கள்ல குணமாக்கி வெற்றியாகிட்டார். குடும்பத்துல ஓமையில இருக்கக்கூடிய வெறுப்பை தீர்த்து எல்லாரையும் ஒற்றுமையாகிட்டார். என்னுடைய கருணையின் அருளால் வைகாசி ஆணி ஆடி 30 உட்பட நோய் குணமாகும். ஆவணி பிறந்த பிறகு குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளைக்கு என் பேர் கருப்பண்ணன் அப்படி வைக்கணும். ஐயே தான் வாழலாம். காதல் வெற்றி மேல கொடுப்பா. உன்னுடைய தொழில் உயரும். நீ ஒரு ஜாப் நடத்த வேண்டிய நிலைமை வருது. அதையும் வெற்றியாக்கி தாரேன்.
போட்டி அண்ணவா அப்படி கர்மசாமிக்கு ஆமா என்னங்க நிறைவேறி திருப்தியாக காட்டுறோம். சென்னை உத்தரவு முடிவு விட்டாரப்பா. உட்காருங்க, சென்னையெல்லாம் போய் உட்காருங்க. பட்டுக்கோட்டை பக்கத்திலே கொட்டை பக்கத்துவன சென்னையெல்லாம் உட்காருங்க போய். ஐயா பெரியாரு உட்காருங்க உட்காருங்க. நல்லா வச்சு உள்ள வந்து அந்த நோயை தெளிவாய்க்கிறதா போட்டுனா எல்லாம் வெற்றியாகி ஜெயிச்சாரு. கொள்கை ஆராய்ச்சாரு, கலந்து ஜெயிச்சாரு. ஆனந்தமாய் அவர்களுக்கு வந்து ஆமா படுக்க என்ன வேணும் பாக்கி கடப்புரை இந்த குழந்தை பிறந்த காலத்திலிருந்தே மரபு நிறைய இருக்கு. இப்போ உன் கூட இருக்கிறது எனக்கு திருப்தி இல்லை, என் மனது பாதிச்சு, அதனால என்னை கொஞ்சம் விட்டு, அதுதான் எனக்கு நல்லதா தெரியுது. நம்ம இருந்த நல்ல கிடைக்கக்கூடிய நிலைமை எனக்கு இல்லை, என்னன்னு தெரியல, என்ன எதிர்ப்பாங்களா, அது நீ கொடுத்துருக்கியா, நான் கொடுத்துருக்கா தெரியாது. ஆனா என் மனசுல விருப்பம் இல்லாம நான் இருக்கேன். அப்போ வாங்க காலம் குழந்தை இருந்த பிறகு ஒரு ஆம்பளை சொல்ல வேண்டிய வார்த்தையாப்பா இது. அவன் மனத்தை மாற்றி உங்களை பக்கமா வாழ வச்சா போதுமா? விருப்பம்னா எடுத்து போய் வழிய போய் எடுத்துக்கிறதுக்கு அவன் விருப்பம் போய் இருக்கிறதுக்கு ஒரு முடிவு இருக்குதுயா. எனக்கு அந்த விஷயத்துக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு வேற இருந்து விட்டது. உன் உனக்கு சரியா தர்மம் வேண்டாமா, அது கூட பதில். உன் உனக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை வச்சிருக்கேன். அப்படி ஒரு கலக்கமான வாழ்க்கையை நான் அனுபவிக்க விரும்புறேன். என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன். இதுதான் இருக்காது போராது முடிப்பாயா 3.25 மாதம் துணையாக நினைப்பார். 3 முறை இதை தேடிவார். கருணாநிதி மதுரை மாநகர் மதுரை Gracias.
மதுரை நாகமலை புதுக்கோட்டை என்னை செக்காடு முறை ஊருக்குள்ள போனேன், மெயின் ரோடு ரைட் சைட்ல உள்ள போனேன். ஊருக்குள்ள நுழைவுக்குள்ளால வலது பக்கத்துல என்னைய படையில போட்டு கூப்பிடுவாங்க. கரும்பாத கருத்தசாமி இருக்கிறாரா? அதுல இருந்து உள்ள வெளியே போனா பெரிய ஆயி ஒரு ஆத்தா இருக்கா, இருக்காரா? கால் வந்துவா பெரிய ஆயி. நீ இழந்த பணத்தை நான் வாங்கி வந்தா போதுங்களா? இதோ 10 லட்சம் ஒரு கிடைக்கும். அவன் அவங்க பேச வைக்கிறேன், சமாதானமாக கிடைச்சார். கருணாநிதிக்கு என் பிள்ளைக்கு ஒரு வாங்கனி எடுத்து கொடுத்தா, ஐயா என் பிள்ளைக்கு ஒரு வாங்கனி எடுத்து கொடுத்தாக்கா சுவாமியாமுள்ள வயதை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம். ஒருத்தன் தன் பிள்ளைகளுடைய வயிறு உடல் சம்பந்தமாக ஏதோ நோய் இப்படி இருக்குன்னு சந்தேகப்படலாம். யார் யாரு வயிற்றுல எதுவும் பிரச்சனை இருக்குன்னா காலம் பணத்தை கொடுத்து ஏமாந்தது யாரு? ஆமா என் செல்லம் எனக்கு ஒரு இருக்குல்ல. அண்ணன் நீங்க இருக்காங்க, உன் மகனை போய் பார்த்தேன், நைட்ல ஒழுங்கா தூங்கல, தூங்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய சக்தியெல்லாம் யூரின் மூலமா போறது மாதிரி வெளியே போகுது. அதனால அவனுக்கு மனநிலைகளும் நரம்பு தளர்ச்சியும் மன வருத்தமும் வந்து இப்ப வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். காப்பை விட்டுக்குவேன். உன் பிள்ளைக்கு ஆரோக்கியத்தையும் கொடுத்து உயிர் கட்டங்களாக காப்பாற்றி நல்ல வாழ்க்கையை அமைத்ததா பொருளா வெற்றிமாறப்படு. நல்ல வாழ்க்கை தானே வாழ்ந்ததா கல்யாணத்துக்கு வந்தது தானே. இந்தாப்பா வா, உன் பிள்ளைக்கு மனக்கோலம் வந்தாச்சு, வெற்றி அடையலாம். சர்வ ஆரோக்கியமும் ஆயுள் கலப்பும் கிடைக்கும். வெற்றி விட்டு அவருக்கு பதில போட்டு சரக்கு வைப்போம். ஓ வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா? மறுபடியும் வியாபார ஸ்தாபனம் வியாபார ஸ்தாபனம் மதுரை மாநகர். அப்படியா? சரி. கல்வி சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? வாமா முன்னாலவா முன்னாலவா முன்னாலவா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டுகளாக கைவிட்டு போன பணம் இன்று வரை வரல. அதுல சொந்தமா பழகி ஏமாத்துனதால அடுத்த முடிவை எடுக்க முடியாத வேதனை நடந்தது. இப்போ உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம், அதை செம்மையாக்கிட்டான். வேற என்ன வேணும்? காரணம் கிடைக்கும். அந்த பணத்தை வாங்கி தரேன், கெட்ட பேர் தான் உனக்கு காப்பாற்றித்தரேன். கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்க. நாம ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கோம்.
அந்த தொழிலை எங்களால மனநிம்மதியா பார்க்க முடியல. சில இளைஞர்களும் மனதத்துவம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வழிவகுக்கிறோம் கேட்டு வந்தாங்க. யார் தொழில் நடத்திருக்கு? என்ன தொழில்? வேற சிவா 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 வாமா வா. என்ன வேணும்? ஒரே கேள்வி கேட்காமா. என்ன வேணும்? உனக்கு போற மதுரையாமா? எந்த இடம் மதுரையில? உன் மகளுக்கு ஜூலை மாதத்துக்குள்ள வேலை கிடைச்சது. அதுக்கு இடையில வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆஃபர் வரும். அதை அவன் கம்ப்யூட்டர்ல பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு அப்புறமா இங்க வேலை வேண்டாம். எதுனாலும் சரி வெளிநாட்டு வேலை வர ஓடிக்க பார்த்துட்டு தெரியுமா? உனக்கு அடங்கி நடப்பான். இஷ்டப்படி கல்யாணம் நடத்துவான். அவன் இஷ்டப்படி கல்யாணம் நடத்துவான். கருதாமிக்கு வெள்ளம் காலத்துவா இது மண்டை அவன் தயாரிக்கிறது வேணும். ரெண்டையும் சேர்த்தா மண்டை வேணும். அண்ணன் குட்டை கூட கொடுத்திருந்தாங்க. தனியா தனியை ஒரு பழம் ரெண்டையும் சேர்த்தா 10 வருஷமா நடத்தக்கூடிய தொழில திடீர்னு பழகுனது மாதிரி இப்போ ஒரு 3 மாதத்துக்குள்ள எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் நஷ்டமும் வந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உள்ள தோன்றிடுது. இந்நிலைக்கு என்ன காரணம்? நான் சில அடையாளங்களாகிய செய்வதை நடந்திருக்கும் அப்படி சந்தேகப்படுறேன். அது உண்மையா? அப்படியே தெரியுங்க. உண்மை நடந்தது உண்மை. நீங்க தான் வாழ மெல்ல 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 ரெண்டு பேருக்காக ஆமா உங்களோட கேட்கணும்னு நினைச்சேன். ட்ரெயின் போகாம இருக்கேன். உன் தொழில வைக்க வேற ஒரு கேள்வி கேட்க கடனை பூரா திருத்தாரேன். கருத்தாவின் கருத்து வாழ்றேன். வெற்றி அழைக்கிறாங்க. அடுத்த உத்தரவு புதுக்கோட்டை. மதுரை முடிஞ்சு வச்சு புதுக்கோட்டை வாங்க. கண்டு வந்தவங்க பணம் வாங்க. என்னமா வேணும் உங்களுக்கு? உன் பையனை போய் பார்த்தேன். உள்ளத்தாலும் உணர்வாலும் பாதிக்கப்பட்டு சரியான தூக்கம் இல்லாத வேதனை அடைத்து மாத்திரையில உட்கார்ந்துருக்கான். அவன் சரியா கேட்குதா போதுதான் காவல் விட்டுவான். நல்லா இருக்காரு. உன் பலனையும் தெரியா அது அவங்க குழந்தைய பத்தி கேட்டு வந்தவங்க அண்ணன் என் சேர்ந்த அண்ணன் என்னப்பா வேணும்? தலைமுறை முத்துக்கருப்பசாமி
சாமி எங்க இருக்காரு? நம்முடைய கட்டுரைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலம் சோதனை மேல் சோதனை, அடிமேல் அடி, வண்டிகளில் அடிக்கடி திறவீடுகள், உடல் ஆரோக்கியத்தால் குறை. இதுக்கெல்லாம் காரணம் போட்டி போடாமல் இருக்குமோ என்று எண்ணம். அவன் வீட்டு பக்கத்தில் கிடக்கிற ஒரு இடத்துல கருவேலம் செடிகள் எல்லாம் உண்டு. அந்த இடத்துல கோளாறு இருக்கிறது உண்மை. தொழில வளமாக்கிட்டாலே கடலை தீர்த்தாரு. வேற என்னடா வேணும்? நடத்திட்டாரு. ஒரு வருஷம் அதான் சிலக்குடி வருடைப்பா. தானமா உட்கார். சித்ரா பௌர்ணமி முடிஞ்சு 10 நாள் தான். இப்ப வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வளர்த்துறை தோன்றும். அதனால உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்திகளையும் இம்யூனிட்டி பவரையும் பார்த்தேன். எதுவும் மைனஸ் ஆகல. குழந்தை ஜனமாகக்கூடிய சக்தி கிடைச்ச. ஆனா இனி அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. அதனால இன்னும் 2.5 மாதங்களுக்கு குழந்தை ஜனமாகும். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும் உத்தரவு. தங்க மாரியமான வைக்கணும். என்ன மாரியமா காவல் போ. பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி கிடந்தது இருக்காங்க. தீர்த்தாள் கேட்டு வந்தவங்க ஆமா. பெண்ணடியா 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 நீங்க போடலாம். என்ன தொழில்? என்னப்பா வேணும் பிள்ளைக்கு? அவளோடு நாடகம் ஆனந்த கவிதையிலாயிரம். மறந்து போட்டீங்களா? ஒழுக்கம், நடைமுறை, சகல விஷயத்தில் குழப்பம் நடக்கும். இந்த தொடர்பு இருந்தால் உடல்களையும் பாதிக்கும், குடும்பத்தின் வாழ்வுகளையும் பாதிக்கும். அந்த மனத்தை மாற்றி தெளிவுபடுத்தா போதுங்களா? ஒற்றுமையாக்கான மனதிற்கு ஒழுக்க நிலைக்கு கொண்டு வர காரைக்காலா கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒன்றரை வருடத்துக்குள்ள நீ நடக்கக்கூடிய தொழில மன வருத்தமும் அவசியம் இல்லாதவர்களுடைய இடங்களும் சட்டப்படி சந்திக்க வேண்டிய சில சூழ்நிலைகளும் உருவாக்கப்பட்டது. இதுக்கெல்லாம் காரணம் செய்வதை உரிமை கோளாறுகள் அல்ல, கிரகங்கள் படி நடக்கிற விதிமுறைகள். இதுல நம்ம எல்லாம் இழந்து விடுவோமோ என்ற ஒரு பயமும், தேவையில்லாமல் தண்டனைப்பட வேண்டிய நிலைமை ஏற்படுமோ என்ற ஒரு அச்ச உணர்வும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. இந்த நிலையிலிருந்து உங்களை காப்பாற்றினா போதுமா? வேற என்ன வேண்டும்? அதை தீர்ப்பதற்கு உத்தரவாயிடுது. அந்த ப்ராடக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு 1 ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கலாம். பணமும் தானே செல்வாக்கும் இருக்கிறது. என்ன ஆனந்தமாக நடக்கும். உங்க நம்பர் வேண்டியிருக்காங்க. வா மகனே வா. இந்த வருடத்தில் இருந்து சிவா நிறைந்த நுண்ணறிவும் பெரும் பாக்கியமும் பெற்று ஒரு ஆட்சித்தன்மை படைத்த ஒரு வெற்றியை அடைவார். வெற்றி செல்வாங்க.
ஐஸ்வர்யமா ஆயிடும். தைரியமா வாமா காரணம் வா. என்னடா நரவியது என்னடா வேணும் தம்பி? பாண்டிச்சேரியில எந்த இடம்? அக்காடு போட்டதுக்கு அப்படியே காட்டி ரத்தம் 3 ஆண்டுகள் காலமாக உனக்கு தொழில நடத்தும் மரவேதனை நடக்குது. இப்போதைக்கு கடன்களும் கொலைகளும் நடந்தது. உடம்பு இருக்கும் மனிதர்களால் சில தொல்லைகள் மறைபொருளாக நடந்தது. அதுவே இவருக்கு காரணம். உன் தொழிலை வளப்படுத்தித்தானே, கடனை தீர்த்துத்தானே காரணம். பௌர்ணமிக்கு முதல் நாளுக்கு ஒரு யாகம் நடக்கு. அந்த யாகத்துல வந்து கலந்துக்கா, பௌர்ணமி போய் அட்டன் பண்ணிக்கா. உன் பிரச்சனை தீரும், திருப்தியாகிட்டான். நான் நினைச்ச பொண்ண கல்யாணம் முடிக்கிறோம்னு ஒருத்தர் சொன்னாங்க. யாருதான் அவன்? மகன் சொல்றாங்க. யாரு சொல்ற? யாருப்பா? பிள்ளை. நான் நினைக்கிற மாதிரி எனக்கு தொழில் அமையோடு கேட்டு வந்தது. என்னடா காதல் மீது எவன் தந்த பாடல் மீது கண்ணெடுத்து பார்க்கும் காதலிலேயே தம்பி எதுக்குள்ள பார்க்கல பக்கத்துல வாடா, இன்னும் கொஞ்சம் வாடா, இன்னும் கொஞ்சம் வாடா, அப்படியே நடந்துக்கா, கண்ணை முடிக்கா. பயனாற்று தொழில் அமையும். நீ இனி ஒரு பெண்ணோடு பழக வேண்டிய சூழ்நிலைகளும் அமையும். அது உனக்கு நஷ்டம். அதனால அந்த பழக்கம் வராம உன்னைய காப்பாற்றித்தானே. வரக்கூடிய ஜூலை மாதத்திலிருந்து தொழில் ஆரம்பி. நானே இவங்க முன்னிட்டு நடத்தி கோடிகளை சம்பாதித்து இருக்காங்க. நல்லா இருப்பாங்க. கல்யாணம் தோகமா கேட்டு வந்துருங்க. யாருக்கு கல்யாணம்? காரணம் சொல்லலாம். கண்ணுக்கு இந்த அழகு கேட்டியா கல்யாணத்துக்கு? அமைதியா இருக்கிற அவன் கூட்டு வர உன்னை வந்து தேர்வோம் பிள்ளை மாத்தி வச்சுட்டாங்க. வெளியுள்ள